இது எப்படி இது பண்ணுறது? மீட்டிங் அப்படி தெரியுதுப்பா. எனக்கு வீடியோ ஆஃப் பண்ண தெரியல. நம்ம வீடியோ முடிச்சாப்பாவே எல்லாம் நாலு பேர் தான் வந்துருக்காங்க.
வருஷத்துல போட்டுருவா. அதனால பார்ப்போம் நானே ஐயா காலை வணக்கம். சொல்லுங்க ஐயா. சொல்லுங்க ஐயா. ஸ்டார்ட் பண்ணிடலாங்க ஐயா. ஐயா காலை வணக்கம். நீங்க ஐயா காலை வணக்கம். வணக்கம் ஐயா. ஐயா காலை வணக்கம். அனைவருக்கும் காலை வணக்கம். ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி காலை சக்கரம் மனிதனின் இயற்கை வாழ்வியல் முறை என்ற திட்டத்தை தினமும் காலை 5 மணி முதல் 6 மணி வரை இணையவழி வாயிலாக ஒளிபரப்பு செய்கிறோம். இந்த திட்டத்திற்கு நமக்கு மாவட்ட ஆளுநர் அவர்கள் அனுமதி அளித்து பெரும் ஆதரவுடன் அவர்கள் நம்மை ஊக்கப்படுத்தி வருகிறார்கள். மற்றும் இன்றைய தினம் நமது சங்கத்துடன் இணைந்து வழங்குபவர்கள் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி காஸ்மாஸ். பாண்டிச்சேரி காஸ்மாஸ் சங்கத்தின் உதவி ஆளுநர், தலைவர், செயலாளர் உள்ளிட்ட அனைவருக்கும் இத்தருணத்தில் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம்.
இன்று முதல் நிகழ்வாக ரோட்டரி இறை வணக்கம். எங்கும் நிறைந்த எங்கள் இறை, எல்லையில்லா பொருளே, இன்பத்தின் ஊற்றே, அன்பின் வடிவே, அருளின் ஒளியே, எங்கள் எண்ணம் சொல் செயல் யாவற்றிலும் தூய்மை நிலவிட வேண்டுகிறோம். உலகில் நட்புணர்வும் நல்லுறவும் அன்பும் அமைதியும் மரமும் தழைத்திட நின்னரும் வேண்டி நிற்கின்றோம். யாதும் கூறே யாவரும் கேளீர் என்பதை உணர்ந்து மக்கள் துண்டிலே நாங்கள் நாடும் பாடுபட எங்களுக்கு வலிமை தெரிவாய். எல்லோரும் எல்லாம் வளமும் பெற்று இனிதே வாழ்ந்திட இறையே அருள் புரிவாய். வாழ்க வளமுடன். இந்த நிகழ்வின் அடுத்த நிகழ்வாக ஆசான் கண்ணப்பன் ஐயா அவர்கள் இறை வேண்டுதல் நிகழ்ச்சியை அளிப்பார்கள். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், நலம் பெறுக, வளம் பெறுக. எல்லையற்ற பரம்பொருளே, இப்பயிற்சியின் மூலம் உடல் உள்ள நலன் மேம்பட அருள் புரிவாயாக. இந்த காரைக்கால் காலை சக்கரத்தின் வாயிலாக நாம் நம் மனத்தை நேர்மறை சிந்தனைக்கு செலுத்துகிறோம். ஒட்டிய வயிறும் உயர்ந்த நெஞ்சமும் திறந்த தோள்களும் திண்ணிய நெஞ்சமும் துள்ளும் கால்களும் துவளா இதயமும் மலர்ந்த முகமும் கனிந்த பார்வையும் இவையாவும் பெற்று இறையுணர்வோடும் இயற்கையோடும் இணைந்து வாழ்வோம். என் மனம் கோபமற்றது, என் மனம் பொறாமையற்றது, என் மனம் பேராசையற்றது, என் மனம் தீய எண்ணங்களை நினைக்காதிருக்க அருள் புரிவாய் இயற்கை பேராற்றலே. வாழ்க வையகம். இறை வேண்டுதல் அளித்த அடுத்த நிகழ்வாக தினம் ஒரு திருக்குறள் நிகழ்ச்சியை நடத்த வருகிறார் கண்ணப்பன் ஆசான் கண்ணப்பன் ஐயா அவர்கள். மருந்து என்ற அதிகாரத்தில் 2 திருக்குறளை பார்த்தோம், 2 நாட்கள். அதில் 3வது திருக்குறளாக திருவள்ளுவர் கூறுகிறார், 943 அற்றல் அளவு அறிந்து உண்க அத்துடம்பு பெற்றான் நெடிதுய்க்குமாறு. அதாவது இதுக்கு முன்ன பார்த்த திருக்குறள்ல அருந்தியது அற்றது போற்றியவனின் அப்படின்னு சொல்ல வந்தாரு. இந்த திருக்குறள்ல என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, முன் உண்ட உணவு, அதாவது ஏற்கனவே இரவு உண்ட உணவோ அல்லது மதியமாக இருந்ததுன்னா மாலையில வரக்கூடிய உணவுக்கு இடைப்பட்ட நேரம் மிகச் சரியான நேரமாக இருக்கணும். அப்படி ஜீரணமான பிறகு மறுபடியும் உணவு செரித்ததை அறிந்து பின் நம் உடம்பு செரிக்கும் அளவு மீண்டும் எவ்வளவு ஜீரணமாகும் அப்படிங்கிறத தெரிஞ்சு உணவு எடுத்துக்கிட்டோம்னா அந்த உடம்பு நெடுங்காலம் நம்முடைய அந்த வாழ்க்கை கடமைகளை தன்னுடைய வாரிசுகளுக்கு அல்லது வரக்கூடிய சந்ததியினர்களுக்கு கல்வியை கொண்டு சேர்த்ததற்கு, அந்த வாழ்க்கை கடமைகளை நிறைவேற்றுவதற்கு இந்த உடம்பு பலகாலம் பயனுடையதாக இருக்கும் என்பதை சொல்ல வருகிறார். மிக முக்கியமான அதிகாரம் மருந்துங்கிற அதிகாரம் அப்படிங்கிறத தெரிவிச்சுட்டு, வீடுகள்ல நூல்கள்ல இருந்ததுன்னா நிச்சயமாக மீண்டும் நீங்க ஒரு முறை பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு பயனுடையதாக மாறும் அப்படிங்கிறது இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிறோம். வாழ்க வையகம். தினம் ஒரு திருக்குறள் தெளிவாக அளித்த ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து மூட்டு இயக்க பயிற்சியை வழங்க வருகிறார் கண்ணப்பன் ஐயா அவர்களின் துறவியார் அவர்கள். நேற்று மூட்டு இயக்க பயிற்சியை பார்த்தோம்.
அந்த மூட்டு இயக்க பயிற்சிக்கு முன்னாடி இந்த விரல்களை அழுத்தி விடுவதன் மூலமாக அல்லது தட்டுவதன் மூலமாக நம்முடைய இரத்த ஓட்ட மண்டலத்திலும் சரி, சுரப்பி மண்டலங்களும் சரி மிகப்பெரிய மாறுபாட்டை ஏற்படுத்துது. இதே ஒரு வர்மா ஆசான் நமக்கு சொல்லி கொடுத்தாரு. அத நம்முடைய யோக மையத்துக்கு வந்தவங்களுக்கு சொல்லி கொடுத்ததுல மிகப்பெரிய பங்காற்றி இருக்குது. அதோடு மட்டும் இல்லாம இது குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் எளிமையாக செய்யக்கூடிய பயிற்சி. இதை நான் ஒரு முறை செய்து காட்டுறேன். அதுக்கு பிறகு நீங்க தொடர்ந்துக்கலாம். இப்படி 11 முறை செய்ய போறோம். பாருங்க, ஒரு முறை செஞ்சிருக்கேன். எல்லாரும் இணைஞ்சுக்கலாங்க. 11 முறை செய்ய போறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11. அடுத்து பாருங்க, இந்த உள்ளங்கை இப்படி வச்சுக்கணும். இந்த விரல்கள்ல 11 முறை நாம் கட்ட போறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11. அடுத்து பாருங்க, இந்த இடது கை உள்ளங்கை தட்ட போறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11. அடுத்து விரல்களுக்கு 1 2 3 4 5 6 7 8 9 10 11. அடுத்த கை விரல்களுக்கு 1 2 3 4 5 6 7 8 9 10 11. அடுத்து பாருங்க, புறங்கை 11 முறை. 1 2 3 4 5 6 7 8 9 10 11. அடுத்த கை 1 2 3 4 5 6 7 8 9 10 11. அடுத்து விரல்களுக்கு 1 2 3 4 5 6 7 8 9 10 11. அடுத்த கை விரல்களுக்கு 1 2 3 4 5 6 7 8 9 10 11. அடுத்துங்க 1 2 3 4 5 6 7 8 9 10 11. அடுத்து இந்த கை இப்படி திருப்பிக்கிறாங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11. அடுத்து பாருங்க, இடது கை கீழே இருக்கு, வலது கை மேல இருக்கு. விரல்களுக்குள்ள போகணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11. அடுத்து இந்த கை இப்படி வச்சுக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11. அடுத்து பாருங்க, 1 2 3 4 5 6 7 8 9 10 11. அடுத்து பாருங்க, இந்த சிறுவிரல் பக்கம் 1 2 3 4 5 6 7 8 9 10 11. அடுத்து 1 2 3 4 5
6, 7, 8, 9, 10, 11. அப்படியே கைகளை தேய்ச்சிக்கோங்க. அப்படியே நல்லா கண்களை வருடி விடுங்க, முகத்தை வருடி விடுங்க. நல்ல சுறுசுறுப்பு நிலைக்கு வந்திருக்கீங்க. நிச்சயமாக எல்லாருடைய உடல்லையும் உள்ளத்திலையும் மாற்றம் ஏற்பட்டிருக்கும். அடுத்து மூட்டு இயக்க பயிற்சி. மூட்டு இயக்க பயிற்சியை என்னுடைய துணைவியார் பூங்குடி அவர்களிடம் ஒப்படைக்கிறோம். அனைவருக்கும் காலை வணக்கம். ஐயா கால் தெரியல, இன்னும் கொஞ்சம் இறக்குங்க. இப்பங்க ஐயா இன்னும் கொஞ்சம் இறக்கு. கால் தெரியல. கால் மேல தூக்கி செய்ய போறாங்க ஐயா. சரி, ஓகே. இன்னும் கொஞ்சம் இறக்கிங்களா? இல்ல எப்படி இன்னும் கீழே கொண்டு போங்க. இன்னும் கொஞ்சம் கீழே. போதும். அனைவருக்கும் காலை வணக்கம். மூட்டு பயிற்சியை தொடங்க போறோம். முதல்ல வலது கால் நேரா நின்னுக்கோங்க, இடுப்புல கை வச்சுக்கோங்க. எழுந்து நின்று நேரம் செய்ய முடியாதவங்க இந்த கணுக்கால் பயிற்சியை நீங்க சேர்ல கொஞ்சம் செஞ்சுக்கலாம். எப்படி அப்படின்னா அப்படி கால் பிடிச்சுக்கோங்க, இப்படி செஞ்சுக்கலாம். நின்ற நிலையில செய்யறவங்க நேரா நின்னுக்கோங்க, இடுப்புல கை வச்சுக்கோங்க. முதல்ல வலது கால் மேல உயர்த்திட்டோம். கணுக்கால் சுழற்சி. வலது புறமா ஒரு 5 முறை சுழற்சி பண்றேன். 1, 2, 3, 4, 5. இப்போ இடது புறமா 1, 2, 3, 4, 5. இப்ப இடது கால் வலது புறமா 1, 2, 3, 4, 5. இப்ப வலது புறமா 1, 2, 3, 4, 5. இப்ப கணுக்கால் பயிற்சி முடிஞ்சிருச்சு. கைகளை ரிலீஃபா விட்டுருங்க. நல்லா மூச்சை கவனிங்க. ஒரு ஆழ்ந்த மூச்சு 3 முறை. நல்லா கைகளை கோர்த்துட்டு ஆழமான மூச்சு. யோகா சவுண்ட் மாத்திரம் வருது. யோகா சவுண்ட் மாத்திரம் வருது. இது வீடியோவே வர மாட்டேங்குது. போடலையோ நம்ம வீடியோ குரல் கேட்டுட்டு இருக்கு பாருங்க. அடுத்ததாக ஒரு கால் சேர்த்து வச்சுக்கிறோம். இரு கைகளும் கால் முட்டியில் இருக்கட்டும். முதல்ல வலது புறமாக ஒரு 10 முறை சுழற்சி பண்றோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. அடுத்து வலதுபுறமாக இடதுபுறமாக ஃபர்ஸ்ட் வலது செஞ்சுட்டோம். இப்ப இடது 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. நல்லா நிமிட்டுக்கோங்க. உடம்ப தளர்வா வச்சுக்கோங்க. கைகளை கோர்த்து அப்படியே ஆழ்ந்த மூச்சுக்கு போங்க. ஓய்வு. ஒரு ஆழமான மூச்சு காற்று 3 முறை. நல்லா மூச்சு உள்ள எடுத்துக்கோங்க, மெதுவா வெளிவிடுங்க. ஒரு ஆழமான மூச்சு காற்று உள்ளிடுங்க, மெதுவா வெளியேற்றுங்க.
ஒரு ஆழமான மூச்சு காற்று. மெதுவா உள்ளேழுங்க, மெதுவா வெளியேத்துங்க. நெக்ஸ்ட் அடுத்ததாக இடுப்பு பயிற்சி. கால்களை ஒரு அடி கேப்புக்கு விரிச்சு வச்சுக்கோங்க. ஒரு 1.5 அடி கேப்புக்கு விரிச்சு வச்சுக்கோங்க. உங்களுடைய இரு கைகளும் இடுப்பு பகுதியில் இருக்கட்டும். இடுப்பு பிடிச்சுக்கோங்க. முதல்ல வலது பக்கம் ஒரு 10 முறை சுழற்சி பண்றோம். அடுத்து இடது பக்கம் போயிடலாம். வலது 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்து இடதுபுறமாக 1 2 3 4 5 6 7 8 9 10. கைகள் நேரம் தளர்வா விட்டுருங்க. உடம்பு தளர்வா இருக்கட்டும். மூச்சை கவனி. ஒரு ஆழமான மூச்சு காற்று 3 முறை. ஆழமாக உள்ளிழுத்து மெதுவாக வெளியேற்றுங்க. ஒரு ஆழமான மூச்சு காற்று மெதுவா உள்ளிழுங்க, மெதுவா வெளியேற்றுங்க. மீண்டும் ஒரு ஆழமான மூச்சு காற்று மெதுவா உள்ளிழுங்க, மெதுவா வெளியேற்றுங்க. அடுத்து கால்கள் அதே நிலையில இருக்கட்டும். ஒரு 1.5 அடி கேப்ல விரிச்சு வச்சுக்கோங்க. இப்ப இடுப்ப சுழற்சி பண்ணோம் இல்லைங்களா? இப்ப முதுகு தண்டுக்கான பயிற்சி. முன்னாடியும் பின்னோக்கியும் வளைய போறோம். கைகள் இடுப்புல இருக்கட்டும். அப்படியே மூச்சு காற்று நல்லா மூச்சு காற்று உள்ள நல்லா மூச்சு உள்ள எடுத்துட்டு மூச்சு காற்று வெளிவிட்டவாறு முன்னோக்கி வளையணும். அடுத்து மூச்சு காற்று வெளிவிட்டவாறு அப்படியே பின்னோக்கி வளையணும். ஒன்று, இரண்டாவது முறை. இரண்டு, மூன்று, நான்கு, ஐந்து, ஆறு, ஏழு, எட்டு, ஒன்பது, 10.
உடம்பு ஓய்வுக்கு வரட்டுங்க. உடம்ப தளர வச்சுக்கோங்க. கால்களை சேர்த்து வச்சுக்கோங்க. கைகளை ரிலீஃபா விட்டுருங்க. கைகளை கோர்த்து வச்சுட்டு மூச்சை கவனிங்க. ஒரு ஆழமான மூச்சு காற்று. இன்னும் ஒரு ஆழமான மூச்சு காற்று. மெதுவாக உள்ளிழுங்க. மெதுவாக வெளியேற்றுங்க. மீண்டும் ஒரு ஆழமான மூச்சு காற்று. அப்படியே மெதுவா வெளியேற்றுங்க. அடுத்ததாக பக்கவாட்டில் வளையும் பயிற்சி. இடுப்பை சுழற்சி பண்ணணும். முன்னாடியும் பின்னாடியும் வளைஞ்சு கொடுத்தோம். அது முதுகுத்தண்டுக்கான பயிற்சி. இப்ப சைட்ல பக்கவாட்டுல வளைய போறோம். அப்படியே கால்கள் 1.5 அடி கேப்ல இருக்கட்டும். வலது இடதும் ஒரு 10 முறை சைட்ல பெண்ட் பண்ண போறோம். ஒன்று, இரண்டு, கால் பெண்டாகாம பாத்துக்கோங்க. மூன்று, நான்கு, ஐந்து, ஆறு, ஏழு, எட்டு, 9, 10. கால்கள் ஒன்று சேர்த்து வச்சுக்கலாம். கைகளை தளர்வா விட்டுக்கலாம். உடம்பு தளர்வா இருக்கட்டும். மூச்சை கவனிங்க. நல்லா கைகள் கோர்த்த நிலையில ஒரு ஆழமான மூச்சு காற்று. மெதுவாக உள்ளிழுங்க. மெதுவாக வெளியேற்றுங்க. மீண்டும் ஒரு ஆழமான மூச்சு காற்று. மெதுவா வெளியேற்றுங்க. மீண்டும் ஒரு ஆழமான மூச்சு காற்று. மெதுவாக உள்ளிழுங்க. மெதுவாக வெளியேற்றுங்க. அடுத்து தோள்பட்டை பயிற்சி. அப்படியே இரு கைகளையும் அப்படியே தலைக்கு நேரம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் கீழ் நோக்கி சுத்த போறோம். இரு கைகளும் கீழ் நோக்கி ரவுண்ட் பண்ணி வரட்டும். ஷோல்டருக்கான பயிற்சி. கைகள் கீழ் நோக்கி ரவுண்ட் பண்ணு. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. அடுத்து இப்ப முன்னோக்கி வளைஞ்சு இல்லைங்களா கீழே. இப்ப பின்னோக்கி வளைக்க போறோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. அப்படியே கைகளை தளர்வா விட்டுருங்க.
மூச்சை கவனிங்க. கைகள் தளர்வாக இருக்கட்டும், உடம்பு தளர்வாக இருக்கட்டும், கை போட்டு நிலையில இருக்கட்டும். மூச்சை கவனிங்க. ஒரு ஆழமான மூச்சு காற்று. மெதுவா உள்ளே இழுங்க, மெதுவா வெளியேறுங்க. மீண்டும் மூச்சு காற்ற மெதுவா உள்ளே இழுங்க, மெதுவாக வெளியேற்றுங்க. மீண்டும் மூச்சு காற்று மெதுவாக உள்ளே இழுங்க, மெதுவாக வெளியேற்றுங்க. அடுத்து முழங்கை மூட்டுக்கான பயிற்சி. அப்படியே கையிலேயே சேர்த்து வச்சுக்கிறோம். சேர்த்து வச்சுட்டு அப்படியே முழங்கை சுழற்சும் பயிற்சி. 1 வலதுபுறமாக, 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்து இடதுபுறமாக 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்படியே கைகளை ரிலீவ் பண்ணிடுறோம். கைகளை விரிச்சுக்கிறோம். உடம்பு தளர்வா இருக்கு, கைகளும் தளர்வா இருக்கு. கைகளை கோர்த்த நிலையில மூச்சை கவனிங்க. ஒரு ஆழமான மூச்சு காற்று. மெதுவாக உள்ளிழுங்க, மெதுவாக வெளியேற்றுங்க. மீண்டும் ஒரு ஆழமான மூச்சு காற்று. மெதுவாக உள்ளிழுத்து மெதுவாக வெளியேற்றுங்க. மீண்டும் ஒரு ஆழமான மூச்சு காற்று. மெதுவாக உள்ளிழுங்க, மெதுவாக வெளியேற்றுங்க. அடுத்ததாக கை மணிக்கட்டு பயிற்சி. நான் அமர்ந்த நிலையில செஞ்சுக்கிறேன். நின்ற நிலையில கைகளை நான் மேல வைக்கும்போது உங்களுக்கு தெரியாது. அதனால கீழே அமர்ந்த நிலையில நான் செஞ்சு காட்டுறேன். அப்படியே கைகளை முன்னாடி நீட்டிக்கிறோம். அப்படியே கட்டைவரில் உள்ள வச்சு மடிச்சுக்கிறோம். இப்ப உள்நோக்கி சுத்துறோம் 10 முறை. 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்ப வெளிநோக்கி சுத்துறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்படியே கைகளை ரிலீவ் பண்ணிடுங்க. அப்படியே கைகள் தளர்வா இருக்கு, உடம்பு தளர்வா இருக்கு. மூச்சு கவனிங்க. ஒரு ஆழமான மூச்சு காற்று. மெதுவாக உள்ளிழுக்கிறோம், மெதுவாக வெளியேற்றுறோம். மீண்டும் ஒரு ஆழமான மூச்சு காற்று. மெதுவாக உள்ளிழுத்து மெதுவாக வெளியேற்றுறோம். மீண்டும் ஒரு ஆழமான மூச்சு காற்று. மெதுவாக உள்ளிழுத்து மெதுவாக வெளியேற்றும். அடுத்து கை விரலுக்கான பயிற்சி. அப்படியே இந்த கட்டை விரல் உள்ள வச்சுக்கோங்க. உள்ள வச்சுட்டு இந்த 4 விரலை நல்லா இறுக மூட்டிக்கோங்க.
இருக்க மூடி திறக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிக்கிறோம். உடம்ப தளர்வா வச்சுக்கிறோம். கைகளையும் ஃப்ரீயா விட்டுறோம். தளர்வா வச்சுக்கிறோம். மூச்சையே கவனிக்கிறோம். ஒரு ஆழமான மூச்சு காற்று மெதுவாக உள்ள இழுக்கிறோம். மெதுவாக வெளியேற்றுறோம். மீண்டும் ஒரு ஆழமான மூச்சு காற்று மெதுவாக உள்ள இழுத்து மெதுவாக வெளியேற்றுறோம். மீண்டும் ஒரு ஆழமான மூச்சு காற்று மெதுவாக உள்ள இழுத்து மெதுவாக வெளியேற்றும். அடுத்து கழுத்து பயிற்சி. கவனிங்க, கழுத்து பயிற்சி ரொம்ப மெதுவாவே செய்ய போறோம். ஒரு 5 முறை வலது பக்கமாக சுழற்சி செய்ய போறோம். அடுத்து இடது பக்கமாக மெதுவாக கீழே அப்படியே தலையை கீழே வைக்கிறோம். அடுத்து வலதுபுறமாக தலையை சாய்க்கிறோம். அப்படியே பின்னோக்கி தலையை சாய்க்கிறோம். அப்படியே இடதுபுறமாக கொண்டு வந்துடுறோம். அப்படியே மீண்டும் கீழே கொண்டு வந்துடும். 1 2 3 4 5. இப்ப இடதுபுறமாக சேவ் பண்ணுங்க. அடுத்து இடதுபுறமாக அப்படியே தலையை கீழே வச்சுக்கிறோம். அப்படியே இடதுபுறம் தோள்பட்டையில நம்மளுடைய தலை இருக்கு. அப்படியே பின்னோக்கி வளைக்கிறோம். அப்படியே வலதுபுற தோள்பட்டையில் நம்மளுடைய தலை இருக்கு. அப்படியே கீழே வந்துடுது. 1 2 3 4 5. அப்படியே உடம்பு தளர்வா இருக்கு. தளர்வா வச்சுக்கோங்க. அப்படியே கழுத்து பகுதியை எந்த வித பிடிப்பும் இல்லாம தளர்வா வச்சுக்கோங்க. மூச்சையே கவனிங்க. கண்களை மூடி மூச்சை கவனிங்க. ஒரு ஆழமான மூச்சு காற்று மெதுவாக உள்ள இழுக்கிறோம். மெதுவாக வெளியேற்றுறோம். மீண்டும் ஒரு ஆழமான மூச்சு காற்று மெதுவாக உள்ள இழுக்கிறோம். மெதுவாக வெளியேற்றும். மீண்டும் ஒரு ஆழமான மூச்சு காற்று மெதுவாக உள்ளிழுத்து மெதுவாக வெளியேற்றும்.
வாழ்க வளமுடன். கூட்டு பயிற்சி அளித்த நன்றி. அடுத்து சூப்பர் பிரைன் யோகா வழங்குகிறார் கண்ணப்பன். 9 முறை நேற்றைக்கே நம்ம பார்த்தோம். மேல வரும் பொழுது காற்றை உள்ள இழுக்கிறோம், கீழே வரும் பொழுது மூச்சு காற்றை வெளிவிடுறோம். முறையாக செய்யுங்க. முக்கியமான பயிற்சி, எளிமையான பயிற்சி, மிக உயர்ந்த நிலைக்கு இட்டு செல்லக்கூடிய பயிற்சி. ஏனென்றால் இந்த இரு காதுகளையும் பிடித்து செய்யும் பொழுது சுரப்பு மண்டலங்கள் முழுவதும் சீரடையும். பாருங்க, இந்த வலது கை மேல இருக்கு, முன்னாடி இருக்கு. இரு காதுகளினுடைய நுனிகளை பிடிச்சுக்கலாம். பிடித்து மெதுவாக கீழே வரும் பொழுது மூச்சு காற்றை வெளிவிடுறோம். 1 2 2 3 4 5 6 7 8 9. கைகளை பக்கவாட்டில் வைத்து நிதானமான நீண்ட மூச்சு ஆழ்ந்து உள்ளே சென்று மெல்ல வெளியேறுகிறது. அடுத்து வலது கை பிடிச்சுக்கிறோம், இடது கை மேல வந்துருக்கு, முன்னாடி இருக்கு. அதே போல் கீழ் நோக்கி போகும்போது மூச்சு வெளிவிடுறோம். 1 2 2 3 4 5 6 7 8 9. கைகளை பக்கவாட்டில் வைத்து ஆழ்ந்த மூச்சு அமர்ந்த நிலைக்கு வந்துடலாங்க. வாழ்க வளமுடன். சூப்பர் பிரைன் யோகா நிறைவு. அடுத்த பயிற்சியாக சுவாசத்தை கவனித்த. உள்ளே செல்லக்கூடிய காற்று, வெளிவிடக்கூடிய காற்று கவனிக்கிறேங்க. உள்ளிழுக்கும் பயிற்சி வேறு, வெளிவிடும் பயிற்சி வேறு. இது கவனித்தல், உள்ளே தானாக நடக்கிறது. எந்தவித முயற்சியும் இல்லாமல் அதுவாக செயல்படுகிறது. நாம் கவனிப்பவர் மட்டுமே. பார்வையாளர், மூச்சை பார்வையாளராக இருந்து கவனிக்கிறோம். நம்முடைய உள்ளங்கைகள் வானத்தை நோக்கி இருக்கு. விரித்து வைக்கும் பொழுது
உள்ளங்கைகள் மேல் நோக்கி இருக்கும் பொழுது நமக்கு ஆற்றல் கூடுகிறது. இரு கைகளும் இரு கால் முட்டி மீது இருக்கட்டும், அல்லது அவர்களுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி வைத்துக் கொள்ளலாம். ஆனால் உள்ளங்கைகள் மேல் நோக்கி இருக்க வேண்டும். கண்கள் மூடிய நிலையில் கவனிக்கலாம். மெல்ல மெதுவாக கண்களை திறந்துக்கிறோம். சுவாசத்தை கவனித்தல் பயிற்சி நிறைவுக்கு வருகிறது. எளிமையான பயிற்சி, முக்கியமான பயிற்சி, ஆனால் உயர்ந்த நிலைக்கு இட்டு செல்லும். சுவாசத்தை கவனிக்கும் பயிற்சி நிறைவு. அடுத்து தினம் ஒரு வாழ்வியல் விளக்கத்தை அளிக்கிறார் ஐயா. மிக முக்கியமான கருத்துக்களை ஒவ்வொரு நாளும் இதில் பதிய வைக்க நாங்கள் முயற்சி எடுத்திருக்கிறோம். பல்வேறு நிகழ்வுகளை கவனித்த பிறகு நாங்கள் ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறோம். அப்போ இந்த விஷயம் மிக முக்கியமான விஷயம். என்னன்னா, உடம்பை பத்தி புரிஞ்சுக்கிறது, உணவை பத்தி புரிஞ்சுக்கிறது, வாழ்க்கையை பத்தி, உடம்புல இருக்கக்கூடிய தொந்தரவுகளை சரி செய்யக்கூடிய நிலை என்ன, அதாவது நேச்சுரோபதியில சொல்லுவோம், கழிவு நீக்க தத்துவம், இப்படி பல்வேறு விஷயங்களை நாங்க உள்ளடக்கியதாக வச்சிருக்கிறோம். அதுல மிக முக்கியமானதாக முதல் நாள் பார்த்தோம்னா ஒற்றை கிளையில போகக்கூடிய பார்த்தோம். நேத்து பார்க்கும் பொழுது என்னன்னா, அது எப்படி ஜீரணமாகுது, உணவு என்பது வாய்க்கா வயிற்றுக்கா அப்படிங்கிற விஷயத்த பார்த்தோம். அது நாக்குல குறிப்பாக அந்த சுவை அரும்புகள் எந்தெந்த சுவைகள் எந்த இடத்துல கிரகிச்சுது அப்படிங்கிற மிக முக்கியமான விஷயத்த நம்ம அதை பார்த்தோம். அதுக்கு பிறகு இதுல சக்தி நிலையில உடம்புல எப்படியெல்லாம் எடுத்துக்குது அப்படிங்கிற முக்கியமான விஷயத்த பார்க்க போறோம். அதுல மிக முக்கியமானதாக பார்த்தீங்க அப்படின்னா, பிரபஞ்ச சக்தி, அதாவது மின்சார ஓட்டம் மாதிரி உடம்புக்குள்ளேயும் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ அந்த மின்சார சக்தியை எப்படி நாம கிரகிச்சுக்கிறது அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்க்க போறோம். அது முதல் விஷயமாக அந்த மின்சார சக்தி எப்படி சீராக்கும் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா, தூக்கத்துல இரவு தூக்கம் மிக அவசியமானது. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா, ஏதாவது நம்ம கலைகளை ரசிக்கிறோம் இல்லைங்களா, ஆடல் பாடல் இசை, அடுத்து பாத்தீங்கன்னா குழந்தைகளுடைய அந்த மழலையை ரசிக்கும் பொழுது, இயற்கையை ரசிக்கும் பொழுது, யாருக்கெல்லாம் ரசிக்கக்கூடிய தன்மை அதிகமா இருக்குதோ அவங்களுக்கு ஆற்றல் அதிகமாக இருக்கும். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா மெடிடேஷன்ல இருக்கு. ஏன்னா மெடிடேஷன்ங்கிறது அது ஒரு உயர்ந்த நிலையாக சொல்லப்படுது. கிராமங்கள்ல மற்ற இடங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த மெடிடேஷனே தெரியாம இருக்கும். ஆனா அவங்களுக்குள்ள ஆற்றல் அதிகமா இருக்கும். அவங்களுக்குள்ள ஆற்றல் அதிகமா இருக்கிறதுக்கு அவங்க இந்த நிலையில வாழ்றதுனாலதான் அதிகமாக இருக்கு. அப்ப இசை காலங்காலமாக இருக்கக்கூடிய நிலையில இருக்கு, தொன்று தொட்டு இருக்கு. அது இன்னைக்கு வளர்ந்த நிலையில இருக்கு. அதோட பாத்தீங்கன்னா எண்ணெய் குளியல்ல, எண்ணெய் தேய்த்து குளித்தல்ல அந்த மின்சார சக்தியை ஈர்த்துக்கிறதுக்கான தன்மை இருக்கு. அதனாலதான் நம்ம சிலைகளுக்கெல்லாம் எண்ணெயை தேய்ச்சு தேய்ச்சு காட்டுவாங்க.
தேங்காய் வாழைப்பழத்தை வைப்பாங்க, துளசியை வைப்பாங்க, அருகம்புல்ல வைப்பாங்க, வில்வ இலையை வைப்பாங்க. இதெல்லாமே பாத்தீங்கன்னா மருத்துவ குணமுடையது. அதனால வாரம் இருமுறை அல்லது ஒரு முறையாவது சனிக்கிழமை ஆண்கள், பெண்கள் வந்து செவ்வாய் வெள்ளி இந்த நாள்ல வந்து எண்ணெய் வச்சு குளிக்கிறது மிக அவசியமானது. எதற்காக அப்படின்னா உடம்புல வந்து சூட்டை குறைக்கிறதுக்காக மட்டுமில்ல, அந்த மின்சார சக்தியை வந்து கிரகிச்சுக்கிறதுக்காக வேண்டி. அடுத்து பாத்தீங்கன்னா காற்று. செந்தமிழ் நாடெனும் போதினிலே தேன் வந்து பாயுது காதினிலே தந்தையர் நாடெனும் போதினிலே சக்தி பிறக்குது மூச்சு நிலைங்கிறாரு பாரு. அப்போ ஒருத்தருக்கு வந்து நல்ல சக்தி இருக்குது அப்படின்னா, நல்ல ஆளுமை திறனோட இருக்கிறாரு அப்படின்னா, நல்ல நினைவாற்றலோட இருக்கிறாரு அப்படின்னா, அவருடைய சுவாசம் வந்து இயல்பாகவே ஆழமான சுவாசமாக நீண்ட சுவாசமாக இருக்கும். அப்போ மூச்சு காற்றுதான். அப்ப அந்த மூச்சு காற்று வந்து தூய்மையானதாக இருக்கணும், ஆரோக்கியமானதாக இருக்கணும். ஒரு வீட்டை கட்டுறோம்னா கூட அந்த வீட்டுக்கு சுத்தி வந்து நல்ல மரங்களை செடி கொடிகளை வளர்த்து பிறகு அதுக்கு பிறகு வந்து அதுக்குள்ள வீடு கட்டணும் அப்படின்னா அந்த காற்றை வந்து நல்ல சுத்தப்படுத்தி ஃபில்டர் பண்ணி உள்ள அனுப்பும். அப்போ காற்று வந்து மிக முக்கியமானது. இந்த யோக நிலைக்குள்ள கூட வந்து நம்ம காற்றை தான் மிக முக்கியமாக மையமாக வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஏற்கனவே பண்ணியும் வச்சிருக்கிறாங்க. அதனால வந்து காற்று 2வது நிலையில இருக்கு. 3வது பாத்தீங்கன்னா நீர். நீர் உணவுகளினுடைய அரசன் சொல்லுவோம். உணவுகளின் அரசன் என்பது நீர். அப்போ காலையில தூங்கி எழுந்த உடனே முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு பிடிக்க முடியுமோ, அது கட்டாயம் இந்த பயிற்சிக்கு உட்கார்றவங்க அவசியம் வந்து நீங்க தண்ணீர் குடித்த பிறகுதான் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மிக உயர்ந்த நிலைக்கு போறதுக்கு வந்து அது துணை செய்யும். எல்லாரும் தண்ணி குடிச்சிட்டு தான் வந்திருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அதே போல மலஜலம் வெளியேற்றின பிறகு உள்ள வந்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு பயிற்சி எளிமையாக இருக்கும். இன்னும் கூடுதலாக ஒண்ணு என்ன அப்படின்னா, குளித்தல் என்பதே வந்து குளிர்வித்தல் அப்படின்னு சொல்லுவோம். உடலை குளிர்வித்தல். இந்த சூரிய உதயத்துக்கு முன்னாடி அந்த குளித்தல் வந்து மிக முக்கியமான விஷயமாக சொல்லப்படுது. நாங்க அனுபவத்துல பார்த்திருக்கோம். கட்டாயம் குளிக்கலாம். நீங்க ஒரு பழக்கத்தை வந்து ஏற்படுத்திட்டீங்க அப்படின்னா அது வந்து வழக்கமாக மாறி, பழக்க வழக்கம்தான் வாழ்க்கை. நீங்க செய்து பாருங்க, மிக அற்புதமாக இருக்கும். அதோட விட ஒரு முக்கியமான விஷயத்தை இந்த இடத்துல குறிப்பிட்டாங்க. இந்த பயிற்சியை வந்து ஒரு 6 மணிலிருந்து 7 மணி வரைக்கும் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கும் அது வசதி தான். ஆனாலும் வந்து ஒரு அந்த அதிர்வுகள் வர்றதுக்கு முன்னாடியே, எல்லாரும் எழுந்துறதுக்கு முன்னாடியே இந்த பயிற்சியை நீங்க அவசியம் செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமாக ஒரு மேன்மையான நிலைக்கு போகும். அதோட பாத்தீங்கன்னா இந்த 3 to 5 வரைக்கும் நுரையீரல் இயங்கக்கூடியது, 5 to 7 பெருங்குடல் இயங்கக்கூடிய நேரம், இந்த பிரம்ம முகூர்த்தம் சொல்லுவோம். அப்ப இந்த நேரத்துல செய்யக்கூடியது வந்து நம்முடைய உடலுக்கு ஆற்றலை அதிகரிக்கும். நம்ம 6 to 7 செய்யறதுக்கும் இந்த 5 to 7 செய்யறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. நம்ம 500 பேர் கலந்துக்கிறோம் அப்படிங்கிறத விட இங்க குறிப்பிட்ட மாதிரி ஒரு 50 பேர் 100 பேர் 150 பேரோ இருந்தா கூட அந்த 100 150 பேர் மட்டுமே உயர்நிலைக்கு போனா கூட அந்த 100 150 நபர்களை வந்து நம்ம வளர்ச்சிப்படுத்தி அவங்களுக்குள்ள வந்து இந்த கல்வியை கொண்டு சேர்த்து அவங்கள வந்து வெளியில எடுத்தோம் அப்படின்னா அதுதான் மிகப்பெரிய வெற்றி. ஒரு 1000 பேரு ஒரு அரங்கத்துல வந்து கூட்டி வச்சு இசையமைக்கிறதுக்கும் அந்த 1000 பேர்த்தையும் தேர்வு பண்ணி அதுக்குள்ள வந்து ஒரு 500 அல்லது 300 200 பேர்கிட்ட வந்து வச்சு அந்த மியூசிக் அமைக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அதனால யாருக்கு தேவையோ, யாருக்கு அந்த நேரத்தை வந்து ஒதுக்கி கொண்டு வர்றாங்களோ அவங்க மிக முக்கியமான நிலைக்கு வருவாங்க அப்படிங்கிறது எங்களுடைய அனுபவபூர்வமான உண்மை. அதனால மிக முக்கியமான நேரத்துல வந்து இந்த நேரத்தை நம்ம தேர்வு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற இந்த நேரத்தை தெரிவிச்சுக்கிறோம். அதனால காற்று சக்தி மிக முக்கியமானது, நீர். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா பழங்கள் வருது. அந்த உணவு பட்டியல பழங்கள் வருது. அது அந்தந்த பருவ காலத்துல கிடைக்கக்கூடிய பழங்கள், அந்த வட்டாரத்துல கிடைக்கக்கூடிய பழங்கள் வந்து மிக முக்கியமான பழமாக கருதப்படுது. காரைக்கால்ல
அந்த சுற்று வட்டாரத்துல என்ன அதிக பழங்கள் கிடைக்குதோ அந்த பழங்களை நீங்க எடுத்துக்கலாம். அது குறிப்பாக இந்த பருவத்துல கிடைக்கக்கூடிய மாம்பழம் மிக முக்கியமானது, பலாப்பழம் முக்கியமானது. அடுத்து பாத்தீங்கன்னா கொட்டை பருப்புகள் வருது. கொட்டை பருப்புகள்ல நம்ம மிக முக்கியமானதாக பார்த்தோம் அந்த தெங்கம் பழம். அதுக்கு பருப்பாக இருந்தாலும் அது பழம்னு சொல்றாங்க, தேங்காய் பழம். அதனால முடிஞ்ச வரைக்கும் தேங்காய் உணவுகளை நம்ம அதிகமாக எடுத்துக்கிறோம். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா கீரைகள் வருது, மூலிகைகள் வருது. கீரைகளை நீங்க நேரடியா எடுத்துக்கலைன்னா கூட ஜீரண சக்தி குறைவா இருக்கிறவங்க கொதிக்க வச்சு சாராக எடுத்து குடிக்கிறது ரொம்ப உத்தமம், மிகச்சிறப்பானதாக இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா காய்கள் வருது. அந்த காய்கள்ல நம்முடைய நாட்டு காய்கறிகள், அந்த வட்டாரங்கள்ல கிடைக்கக்கூடிய காய்கறிகள் மிக முக்கியமானது. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா பயிர் வகைகள் வருது, பருப்பு வகை, அதுல உள்ளுக்குள் இருக்கக்கூடிய பருப்புகள் எடுக்கிறது. இது பயிர் வகைகளாக இருக்கு. குறிப்பா பாசிப்பயிறு, தட்டைப்பயிறு, உளுந்தம்பயிறு, இப்படியான பயிர் வகைகள் சொல்லப்படுது. அதுக்கு பிறகுதான் தானியங்கள் வருது. இந்த தானியங்கள்ல பாத்தீங்கன்னா நம்ம அரிசி உணவுகளை அதிகமாக எடுத்துக்கிறோம். அந்த அரிசியும் இப்ப பாத்தீங்கன்னா அந்த நவீன அரிசி ஆலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரிசி ஆலைகள்ல அந்த நெல்லை உள்ள கொட்டினா அதையே உள்ள காய வச்சிருக்காங்க. சூரிய வெளிச்சம் பட்டு முனையெல்லாம் அந்த நெல் காய வைக்கப்பட்டது. ஆனா இன்னைக்கு அது நவீனமயம் பார்க்கப்பட்டிருக்கு. அப்ப சூரிய வெளிச்சம் படுறதுதான் மிக உயர்ந்த சக்தியை உள்ள இறக்கப்படும். அதனால ஒரு சூரியன் உடம்புல படணும். நாங்க பல்வேறு நபர்களை பார்த்துருக்கோம். முதல்ல ஒரு 4 மாதம் 3 மாதம் அவங்க பெட்ல இருக்காங்க, உடம்புக்கு முடியாம இருக்காங்க அப்படின்னா நான் முதல்ல ஒரு 5 நிமிடம் சூரிய வெளிச்சத்துல படுற மாதிரி வைங்க அப்படிங்கிறது முதல் சிகிச்சையா நாங்க அதைத்தான் கொடுத்துட்டு வர்றோம். இப்படியான நிலைகள்ல இருக்கு. அதனால அவங்கவுங்க தேர்வு பண்ணிக்குவாங்க, எது தேடுறீங்களோ அது கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம். அடுத்து நிகழ்வாக அறிவிப்பாங்க. வாழ்வியல் விளக்கத்தை அருமையாக அளித்த ஐயாவுக்கு நன்றி. அடுத்து சாந்தி ஆசனம். நேற்று செய்தது போல படுத்த நிலைக்கு வந்துடுறோம். படுத்த நிலையில் உள்ளங்கைகளை மேல் நோக்கி வச்சுக்கிறோம். உடலோடு ஒட்டிய நிலையிலேயே வச்சுக்கலாங்க. படுத்த நிலைக்கு போக முடியாதவங்க, வயசானவங்க, கீழே அமர்ந்து படுக்க முடியாதவங்க உங்களுடைய இருக்கையிலேயே அமர்ந்துக்கலாம். இருக்கையிலேயே அமர்ந்து கண்களை மூடி உடலை இலக்கமாக வச்சுக்கோங்க. கவனம் கால் விரல்களில், பாதம், உள்ளங்கால், குதிகால், கணுக்கால், கெண்டைக்கால், முழங்கால், முட்டிப்பகுதி. இவ்விடங்கள் தளர்வாக இலக்கமாக ஓய்வு நிலையில் உள்ளது. ஆழ்ந்து மூச்சுள் இழுத்து அவ்விடங்களுக்கு உயிர் சக்தி செலுத்துகிறோம். அவ்விடங்களில் வெப்போட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம் சீராக உள்ளது. தொடைகள் பகுதியில் நம்முடைய கவனம். தொடைகள் பகுதி முழுவதும் தளர்வாக இலக்கமாக ஓய்வு நிலையில் உள்ளது. ஆழ்ந்து மூச்சுள் இழுத்து அவ்விடங்களுக்கு உயிர் சக்தி செலுத்துகிறோம். இடுப்பு பகுதியில் நம்முடைய கவனம். வயிற்று பகுதியில் நம்முடைய கவனம். வயிற்று பகுதியில் உள்ள இரைப்பை, மண்ணீரல், கல்லீரல், பித்தப்பை, சிறுநீரகம், சிறுநீர்ப்பை, சிறுகுடல், பெருங்குடல், கணையம், அனைத்து உறுப்புகளும் தூண்ட பெற்று ஓய்வு நிலையில் உள்ளது. ஆழ்ந்து மூச்சுள் இழுத்து அவ்விடங்களுக்கு உயிர் சக்தி செலுத்துகிறோம். நெஞ்சக பகுதியில் நம்முடைய கவனம். நெஞ்சக பகுதியில் உள்ள நுரையீரல், இதயம் மற்றும் நெஞ்சக உறுப்புகள் சீராக இயங்கிக் கொண்டிருக்கிறது. அவ்விடங்களில் வெப்போட்டம், காற்றோட்டம், இரத்த ஓட்டம் சீராக உள்ளது.
தோள்பட்டை பகுதியில் நம்முடைய கவனம், இரு கைகள் பகுதியில் நம்முடைய கவனம், கை விரல்கள் பகுதியில், கழுத்து பகுதியில். இவ்விடங்களில் வெப்போட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம் சீராக உள்ளது. தலைப்பகுதியில் நம்முடைய கவனம், தலைப்பகுதி முழுவதும் நம்முடைய கவனத்தை பரவ விடுகிறோம். முன்பகுதி, பின்பகுதி, வலப்பக்கம், இடப்பக்கம், தலை உச்சி பகுதி, மூளை பகுதி, மூளையில் நீட்சியாக இருக்கக்கூடிய முதுகு தண்டுவடத்தில் நம்முடைய கவனம். இவ்விடங்களில் வெப்போட்டம், காற்றோட்டம், இரத்த ஓட்டம் சீராக உள்ளது. கவனம் தலைப்பகுதியில், முதுகு தண்டுவடத்தில், கழுத்து பகுதியில், இரு கைகள் பகுதியில், விரல்கள் பகுதியில், நெஞ்சக பகுதியில், வயிற்று பகுதியில், இடுப்பு பகுதியில், இரு கால் தொடைகள் பகுதியில், முட்டி பகுதியில், கெண்டைக்கால், முழங்கால், கணுக்கால், குதிகால், முழங்கால், பாதம், கால் விரல்களில், உச்சி முதல் பாதம் வரை அனைத்து உறுப்புகளும் தூண்டப்பட்டு உயிர்ப்புடன் ஓய்வு நிலை உள்ளது. நாம் நன்றாக பயிற்சிகள், மூச்சு பயிற்சிகள் செய்ததனுடைய விளைவாக உடலும் உள்ளமும் உறுதி பெற்று வலிமை பெற்று ஓய்வு நிலையில் உள்ளது. நாம் ஆழ்ந்து மூச்சு இழுத்து மெல்ல வெளியேற்றுகிறோம். இவ்வேளையில் உடலில் உள்ள தொந்தரவுகள் அனைத்தும் மூச்சு காற்றின் வழியாக வெளியேறுகிறது, வெளியேற்றி விடுகிறோம். உள்ளத்தில் உள்ள தொந்தரவுகள் அனைத்தும் மூச்சு காற்றின் வழியாக வெளியேற்றி விடுகிறோம். இவ்வேளையில் உடலும் உள்ளமும் சக்தி பெற்று வலிமையுடன் ஓய்வு நிலையில் உள்ளது. மெல்ல இடப்புறமாக புரண்டு உடலை அப்படியே மெல்ல மேல இழுத்து அமர்ந்துகிறோம். அப்படியே கண்களை மூடி இந்த அற்புதமான காலை வேளையில் இந்த காரைக்கால் காலை சக்கரத்தின் வாயிலாக உன் உடல் உன் உடன் அப்படிங்கிற விஷயத்த உலகுக்கு கொண்டு சேர்க்கும் உயர்ந்த எண்ணத்துடன் செயல்பட்ட அத்துணை நல் உள்ளங்களையும் இந்த நேரத்தில் நாம் நினைவுபடுத்திக் கொள்கிறோம். இந்த உயர்ந்த வாழ்வியல் முறைகளை கொடுத்த சித்தர்களை இந்த நேரத்தில் நினைவுபடுத்திக் கொள்கிறோம். அவர்களை பின்பற்றி நாம் அவர்களுடைய பாதையில் சென்று நாம் உயர்ந்த நிலைக்கு அடைவோம் என உறுதி எடுத்துக்கிறோம். மேலும் இந்த அற்புதமான பயிற்சியில் மற்றவர்களையும் இணைத்து பயன்பெற செய்ய வேண்டும் என இந்த நேரத்தில் உறுதி எடுத்துக் கொள்கிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், நலம் பெறுக, வளம் பெறுக. நன்றி. இந்த அருமையான காலை பொழுதிலே அனைவருக்கும் நல்ல கருத்துக்களையும் சுவையான சில தகவல்களையும் மற்றும் உடல் ரீதியான சில பயிற்சிகளையும் நமக்கு அளித்த கண்ணப்பன் ஐயா அவர்களுக்கும் அம்மா அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மற்றும் இந்த வாய்ப்பை நல்ல வாய்ப்பாக பயன்படுத்தி இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு சிறப்பித்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்வை காலை 5 மணி முதல் 6 மணி வரை இனி வரும் காலங்களில் தொடர்ந்து ஒரு வருடம் பயணித்து
நல்ல ஒரு ஆரோக்கியமான உடலை பெற எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய நிகழ்வை நன்றி உரையுடன் முடிக்கிறோம். நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வையகம். நன்றிங்கய்யா. ஐயா, ஹலோ ஐயா வணக்கம். ஐயா, ஒரு சின்ன சந்தேகங்க. இதுல நம்ம ஃபர்ஸ்ட் வந்தோடனே மனம் கோபமற்றது மனம் அப்படின்னு சொல்றோம்ல. ஆமாங்க ஐயா. அப்போ அந்த கோபமற்றது இல்லாம மனம் சந்தோஷமானது அப்படின்னு சொல்லலாமா? ஒரு நேர்மறையா மாத்திக்கலாங்க ஐயா. சரிங்க. அதே மாதிரி இந்த ஷெட்யூல்ல சிரிப்பு பயிற்சி இருந்தது, அது விடுபட்டிருக்கு. இணைச்சுக்கலாங்க ஐயா. சரிங்க. அடுத்த இணைக்கப்படும். சந்தோஷம் ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா. சார் வணக்கம் சார். நிகழ்ச்சி அருமையா இருந்துங்க சார். பயிற்சியும் அருமையா இருந்தது. ரொம்ப நன்றி சார். எல்லாத்துக்கும் ஒரு வேண்டுதல், கேள்வி பதிலுக்கான நாள் கொடுத்திருக்கு. அல்லது அந்த அதுக்கான சந்தேகங்களை செயலாளர்கிட்ட நீங்க தொடர்பு கேட்டுக்கலாங்க. நேரம் கருதி இந்த நேரத்துல நம்ம நிறைவு செய்யறதா இருக்கு. கட்டாயம் நம்ம பகிர்ந்துக்கிறதுக்கான நேரத்தை நம்ம ஒதுக்கலாங்க. ஓகேங்க சார். நல்லதுங்க, நல்லதுங்க. நன்றிங்க சார். நன்றிங்க. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. நன்றிங்கம்மா. பயிற்சி உணர்வு பூர்வமா இருந்ததுங்க ஐயா. மிக்க நன்றி. நன்றிங்க ஐயா. Mm-hmm.